வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு அப்பள குழம்பு தாங்க. டக்குன்னு 5 to 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்பள குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகா, 3 அப்பளம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இது அப்பள குழம்பு, வத்த குழம்புலாம் நல்லெண்ணெயில் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். முதல்ல கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு போட்டோன்னா சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிடுறேன். 2 வரமிளகா முழுசாக போட்டுடுறேன். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பூண்டு ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 அப்பளம் எடுத்திருக்கேன். இதை நான் பொடிச்சிக்க போகிறேன். 4 இந்த மாதிரி 4 பொடிச்சுக்கிறேன். இதை அப்படியே நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அப்பளம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலேயே. அப்பளம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரே ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடனே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும், இல்லாட்டி சாம்பார் மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும். நம்ம போட்ட புளி தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் நான் உப்பு சேர்க்கல. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும், ஏன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு கொதிச்சானா நம்ம அப்பள குழம்பு ரெடி. லைட்டாக எண்ணெய் விடுற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நம்ம அப்பள குழம்பு எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். இதில் நம்ம எதுவுமே கரைச்சி விட தேவையே கிடையாது. எந்த காய்கறியும் இல்லாட்டியும் பரவாயில்ல, டக்குன்னு ஒரு குழம்பு ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நான் என்னோட மேஜிக் இன்க்ரீடியன்ட் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த மாதிரி வத்த குழம்பு, புளி குழம்பு, புளி சேர்க்குற எந்த வகை குழம்புக்கும் வெல்லம் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம அப்பள குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. என்னடா கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. சாம்பார் ரசம் மாதிரி கரண்டியில் ஊற்றி சாப்பிட போகிறதில்ல, சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூனே ஒருத்தங்களுக்கு போதும். இந்த மாதிரி ரொம்ப திக்காக வந்துச்சு. இதை நீங்கள் 1 week to 10 days வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.